பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது மத்தேயு, மார்க்கு, இன்னும் அந்த 4 புத்தகத்திலுமே இதை குறித்து சுவிசேஷங்க புத்தகங்கள் எல்லாமே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கால மாத்திரம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அனுதினமும் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுதினமும் சிலுவை என்பது எதை குறிக்கிறதுனா பாடுகளை தான் குறிக்கிறது. நமக்கு ஒரு வியாதி வந்தா அந்த வியாதி எது நிமித்தம் வந்தது, அதை நம்ம அனுபவிக்க வேண்டும். நமக்கு ஒரு குறைவுகள் வந்தா அது எது நிமித்தம் வந்தது, அதை நம்ம அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது எப்படி வாழ்ந்தார்? அவர் ஒரு தேவகுமாரன். தேவன் நினைச்சிருக்கலாம் நம்ம இந்த உலகத்துல மனுஷருக்காக நம்ம அனுப்பி இருக்கிறோம், ஆனா நம்ம அவரை செல்வாக்கா வைத்து அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா அந்த உலகத்தை அவரை வாழ வச்சு அப்புறம் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சதில்லை. மனுஷனோடு மனுஷனா வாழ்ந்து துக்கம் வந்தாலும் துக்கப்படணும், அழுக வந்தாலும் அழணும், சிரிப்பு வந்தாலும் சிரிக்கணும், பசி எடுத்தாலும் சாப்பிடணும், தூக்கம் வந்தாலும் தூங்கணும். இது எல்லா மாம்சீகத்தையும் அவருக்குள்ள வைத்து தான் அனுப்பினார். தேவகுமாரன் மனுஷகுமாரனா இந்த உலகத்துக்கு வந்தார். அது எப்படி? நம்மை போல அவரும் எல்லாமே அனுபவிக்கதான். சிலுவை என்பது, சிலுவையை தூக்கும் போது எப்படி இருக்குங்க? அப்படியே சும்மா ஈஸியா அப்படியே காத்துல பறந்துட்டு போற மாதிரி இருக்குமா, இல்ல இப்படி அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குமா? சிலுவை என்பது ஒரு பாரமான ஒரு விஷயம், கனமான ஒரு காரியம். அதை சுமப்பது என்பது எதை குறிக்குதுன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற அநேக பொறுப்புகள், அநேக பாரங்கள், நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற எல்லாவற்றையும் நம்ம சகித்து அனுபவித்து தான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது தன் குமாரனை சிட்சித்து தம்மிடமா சேர்த்து கொள்ளுகிறான்னு சொல்லிட்டு. வேதனை இல்லாத மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கவே முடியாது. சமாதானமா வாழ்றாங்க. செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதெல்லாம் மரண வழிகள் என்று வேதமே சொல்லி இருக்கிறது. அப்போ துக்கம், பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகளை அனுபவித்து தான் அவர் வரணும். அவர் என்ன சொல்றாரு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். அப்போ நான் எப்படி நடந்தனோ அப்படி நீங்களும் நடந்து கொள்ளுங்க. அப்பதான் நீங்க நான் போன பாதையில வந்தாதான் நீங்க நித்தியத்துக்கு வர முடியும். நான் போன பாதை எது? இடுக்கமான பாதை. ஊழியம் செய்யும் போதும் சரி, எல்லா விதத்திலுமே அவருக்கு கல்லெறிய நினைச்சாங்க, அவர் கொலை செய்ய வகை தேடினாங்க, எல்லாருக்கும் மறைஞ்சு போனாரு, ஓடி ஓடி ஒளிஞ்சாரு, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் எப்படி அனுபவித்தாராம்? பல வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்து தான் வந்தாராம். இந்த சிலுவை காட்சி என்று சொல்லப்படும் பொழுது வாரினால் அடிப்பித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? வாரினால் அடிப்பித்தார் போது 39 அடிகள் அடித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த வார் எப்படி இருக்குமா? வார் உருண்டையா இருக்கும், அதுல முள் கம்பி மாதிரி குத்தி வச்சிருப்பாங்களாம். அது அடிக்கும் போது